الله لا يخلف الله وعده ولكن أكثر الناس لا يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. அவன் யாவரையும் மிகைத்தவன், பெரும் கிருபையுடையவன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதனை அறிய மாட்டார்கள். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து வெளிப்படையானதை மட்டும் அறிவார்கள். அவர்களோ மறுமையை பற்றி மறந்தவர்களாகவே இருக்கின்றனர். சதகல்லாஹுல் அஸீம். குர்ஆன் ஓதி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த அச்சகோதர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நிகழ்வில் அடுத்ததாக தேசிய கீதம் மற்றும் கல்லூரி கீதம் இசைப்பதற்கு சகோதரி இலாமுதீன் ஜீனத் ஜஹான் குழுவினரை அழைக்கிறேன். श्रीलंका माता अब श्रीलंका नमो 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 माता सुंदर सिरि बरिनी सुरंगी अति शोभमान लंका धान्य धनयन कमल फल दुरुपिरि जय भूमिय रम्या अपहट सप सिरि सत सदना जीवन ये माता पिरिगनु मेन अप भक्ति पूजा नमो नमो माता अप श्रीलंका नमो 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 माता ओबवे अपविद्या ओबमय अपशक्त्या ओबवे अपशक्ति अपहट तुल भक्ति ओप अप आरोग्ये अपगे अनुप्राणे ओ पाप जीवन वे अप मुक्तिय ओबवे नव जीवन देमिने नितिना पपुबुदु करन् माता ज्ञान वीर वडव मिनरंगेन यनुवेन जय भूमि करा एकमवके केदरु केलबेविला यमु यमु वीनोपमा प्रेम वडास मभेद दुररद नमो नमो माता अप श्रीलंका नमो 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 माता अप श्रीलंका
من عدنان والآل والصحبان رحمن يا رحمن لك نصلي يا حنان وصل على من كان نبينا من عدنان والآل والصحبان رحمن رحمن لك نصلي يا حنان وصل على من كان نبينا من عدنان والآل والصحبان الله الله اللهم إلينا ترفع نحوك يا هادينا رشدا ولك محمدنا الله الله اللهم فاجعلنا بدينك عالمات ألهم تقواها تهذبنا بدا يا رب ارحم مدير لها وكل ساتيدا فجاء لهم رشدا وارزقهم مننا يا باري يا هادي ارحم من ينصرنا واهلك تريفتوا فجاء لهم رشدا وافضهم من مهنا رحمن يا رحمن لك نصلي يا هنان وصل على من كان نبينا من عدنان والآل والصحبان رحمن رحمن لك نصلي يا حنان وصل على من كان نبينا من عدنان والآل والصحبان رحمن يا رحمن رحمن يا رحمن தேசிய கீதம் மற்றும் கல்லூரி கீதம் இசைத்த அச்சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடிய முஸ்லிம் தலைவர்கள் எனும் தலைப்பில் சிறு உரையாற்ற சகோதரி நபீசத் ஃபிர்தௌசியா அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இலங்கை சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இக்கல்லூரியின் ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கும் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அதிபர் அவர்களே, அவருக்கு ஒத்தாசை புரிந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களே மற்றும் என் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் கனிவான செலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அஹிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலி உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற சுதந்திர நாள். இன்றைய நாள் சுதந்திர தினத்தை கொண்டாடும் அனைத்து இளைஞர்களுக்கும் என் மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நமது சுதந்திரத்திற்காக போராடிய சிறந்த தலைவர்களின் தியாகங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் என் தோழிகளே. இஸ்லாத்தில் கண்ணோட்டத்தில் தலைமைத்துவம் என்பது ஒரு புனிதமான பொறுப்பு, தைரியம், நீதி மற்றும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கோருகிறது. வரலாறு முழுவதும் பல முஸ்லிம் தலைவர்கள் தங்கள் நாடுகளை இஸ்லாத்தின் கொள்கைகளால் வழிநடாத்தி சுதந்திரத்தை நோக்கி அழைத்து சென்றுள்ளனர். தங்கள் மக்களை பாதுகாத்தார்கள், நீதியை தேடினார்கள்,
அன்புக்குரிய எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையை எதிரொலித்தார்கள். உண்மையான தலைவர் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து தன்னலமின்றி மக்களுக்கு சேவை செய்பவர் என்று இஸ்லாம் நமக்கு கற்பித்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது திருமறையாம் அல் குர்ஆனில் கூறுகின்றான், உண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுவது நம்பிக்கை பொறுப்புகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் நீங்கள் மக்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது நீதியுடன் தீர்ப்பளிக்க வேண்டும். சூரா அன்-நிசா. சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களிடம் ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டது. சங்கிலியில் இருந்து தங்கள் மக்களை விடுவித்து நீதியை நிலைநாட்டுவது. அவர்களில் பலர் இஸ்லாத்தின் போதனைகளை உத்வேகம் பெற்றனர். சுல்தான் அப்துல் ஹமீத், உமர் முக்தார், திப்பு சுல்தான் மற்றும் முகமது அலி ஜின்னா போன்றவர்கள் துணிச்சல், பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மதிப்புகளை நிலைநிறுத்தினார்கள். அவர்கள் அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, நீதி மற்றும் கண்ணியத்திற்காகவும் உண்மை மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்தியும் போராடினார்கள். அவர்களின் போராட்டங்கள் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் தியாகத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சுதந்திரம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, அவ்வாறு நினைப்பதும் ஒரு மடமைத்தனம்தான். என் தோழிகளே, நமது அடையாளத்தை பேணுவது, நமது மதிப்புகளை நிலைநிறுத்துவது மற்றும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது என்பதனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் மாணவர்களாக அறிவை தேடுவதன் மூலமும் நமது சொந்த சமூகங்களின் நீதி உள்ள தலைவராக மாறுவதன் மூலமும் அவர்களின் தியாகங்களை மதிக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இனத்தாலும் மொழியாலும் நிறத்தாலும் நாங்கள் வேறுபட்டாலும் இளைஞர்களாய் இருட்டில் பெற்ற சுதந்திரம் இது. இளைஞர்களின் ஒற்றுமை உதயம் இது என்று கூறி இந்த தலைவர்களிடமிருந்து நாம் உத்வேகம் பெறுவோம். நமது நம்பிக்கைகளில் உறுதியாக இருப்போம். நீதி, அமைதி மற்றும் நம்பிக்கை நிலவும் எதிர்காலத்திற்காக உழைப்போம், உறுதி கொள்வோம். அல்லாஹ் நம் தேசத்தை ஆசீர்வதிப்பானாக, நம் தலைவர்களை வழி நடாத்துவானாக, உண்மையை நிலைநிறுத்தி நமக்கு பலத்தை வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவளாக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை உரை நிகழ்த்திய அச்சகோதரிக்கு நன்றி. நிகழ்வின் அடுத்த அங்கமாக சிங்கள மூல உரை நிகழ்த்த சகோதரி ரஸாக் சயீதாவை அழைக்கின்றேன். ಅತಿ ಕರುಣಾವೆಂತ ದಯಾಳು ಕಂಪಿದ ಅಲ್ಲಾಹ್ಗೆ ನಾಮೆಯನ್ ಗೌರವನೀಯ ವಿದುಹಲ್ಪತಿತುಮನಿ ಗುರುವರುಣ್ ಆದರಣೀಯ ಸಿಸುನ್ ಸಹ ಇಸ್ಲಾಮಿಯ ಆದರಣೀಯ ಸಹೋದರಿನಿ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತಹು. අද අපි නිදහස් දිරියේ සැමරීමට රැස්වෙන විට නිදහසේ ආශිර්වාද සහ ගැඹුරු ආදරයගෙන අපි මෙවැනි කරමු. අපගේ සුන්දර ආගම වන ඉස්ලාමය අපේ ජීවිතවල දේශීය කෙරෙහි පක්ෂපාතීත්වය සහ වගකීම වැදගත්කම අපට උගන්වයි. කෙනෙකුගේ රට කෙරෙහි ඇති ආදරය ස්වභාවිකව හැඟීමක් වන අතර ඒ ඉස්ලාමීය ඉගැන්වීම් තුළ ගැඹුරින් මුල් බැස ඇත. අපගේ ආදරණීය නබි මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් තම මව්බිම වම මක්කාව කෙරෙහි අතිමහත් ආදරයක් පෙන්눔 කළේය. හිජ්රා සමයේදී ඔහුට මක්කාව හැර යාමට බල කළ විට ඔහුගේ හදවත ශෝකයෙන් පිරී ගියේය. ඔහු තම ආදරණීය නගරය දෙස ආපසු හැරී මෙසේ පැවසිය. අල්ලාහ් විසින් දිබුරන්නේ ඔබ මට හොඳම සහ වඩාත්ම ආදරණීය දේශිනේ. ඔබේ ජනතාව මාව නිරපා නොදෙමුවා නම් මම කිසි විටක ඔබව හැර නොයන්නෙමි. අපගේ රටට ආදරය කිරීම යනු වගකිව යුතු පුරවැසියන් ලෙස අපගේ යුතුකම් ඉටු කිරීමයි. එහි තේරුම නීතියට
අපගේ ජනතාවගේ අභිවෘද්ධිය සඳහා කටයුතු කිරීමයි. එහි තේරුම දූෂණය අයුක්තිය සහ ජීවනයට ඇරහිව නිදී සිටීමයි. උම්මු දර්දා කාදා ඉස්ලාමීය විද්‍යාලයේ ශිෂ්‍යයෙක් ලෙස අපි මෙම වගකීමට ගරු කළ යුතුය. අපි දැනුම වෙසවිය යුතුය. සහ ඉස්ලාමීය වටිනාකම් වලට විශ්වාසවන්තව සිටියේදී අපගේ ජාතියේ ප්‍රගතියට දායක විය යුතුය. මෙම නිදහස් දිනයේදී අපගේ රට කෙරෙහි අපගේ කැපවීම අලුත් කරමු ඉන්ෂාඅල්ලාහ්. අල්ලාහ් අපගේ මව්බිමට ආශිර්වාද කර. අපගේ මව්බිමට ආශිර්වාද කර. එය හානි වලින් ආරක්ෂා කර. එය හානි වලින් ආරක්ෂා කර. ධර්මිෂ්ඨ සහ වගකිව යුතු පුරවැසියන් වීමට අපට මඟ පෙන්වන ඇත ඉන්ෂාඅල්ලාහ්. වස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු. தாய்நாட்டை நேசிப்போம் எனும் தலைப்பில் உருக்கமான உரை ஒன்றை வழங்கிய அச்சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் பாடலொன்றை இசைப்பதற்கு சகோதரி அப்துல் ரவுஃப் அம்னா குழுவினரை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிருக்குள் உயிராய் வாழும் இலங்கை தேசம், உதிரத்தில் ஒன்றாய் சேர்க்கும் எங்கள் தேசம். நாடென்றால் நாங்கள் என்றே வளமாய் மாறுவோம், விளந்தாலும் அழிந்தாலும் தாய் மண்ணை போற்றுவோம். ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா, என் உயிரும் ஸ்ரீலங்கா, என் உணர்வும் ஸ்ரீலங்கா, என் காதல் ஸ்ரீலங்கா, என் சுவாசம் ஸ்ரீலங்கா. என் உயிரும் ஸ்ரீலங்கா, என் உணர்வும் ஸ்ரீலங்கா, என் காதல் ஸ்ரீலங்கா, என் சுவாசம் ஸ்ரீலங்கா. சாதிய வேற்றுமை இல்லா அழகிய ஸ்ரீலங்கா, மதமாயிரமாய் பிரித்தும் நம்மை இணைக்கும் ஸ்ரீலங்கா. கோடி மொழிகளிலே கூடி வாழும் எம்மிடமே, விரங்கள் பல விருந்தும் மனங்கள் ஒன்றாய் இணைந்திடுமே. ஏனோ உதிரம் சிரித்திடுதே ஸ்ரீலங்கா, ஏனோ உதிரம் சிரித்திடுதே ஸ்ரீலங்கா. அன்பாலே சிறந்தோங்கும் நம் ஸ்ரீலங்கா, இலக்கியத்தில் சிறந்திடுமே நம் ஸ்ரீலங்கா. அறவழியில் நடைபோடும் நம் ஸ்ரீலங்கா, நம் மக்களை காத்திடுமே நம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா என் உயிரும் ஸ்ரீலங்கா, என் உணர்வும் ஸ்ரீலங்கா, என் காதல் ஸ்ரீலங்கா, என் சுவாசம் ஸ்ரீலங்கா. என் உயிரும் ஸ்ரீலங்கா, என் உணர்வும் ஸ்ரீலங்கா, என் காதல் ஸ்ரீலங்கா, என் சுவாசம் ஸ்ரீலங்கா. என் தாயாய் என் உறவாய் ஏகாத்த நன்புத்தாயே ஸ்ரீலங்கா. இங்கு வாழும் ஜனம் யாவும் உடன்மரவா தொப்புள் கொடியின் உறவே. பல காயங்கள் கடந்தோம், உமை முழுதாய் அடைந்தோம், பல தலைவரை இழந்தோம், கண்ணீரில் கரைந்தோம். கண்ணீரும் செந்நீரும் கலந்தாராய் ஓடியதே நம்முதிர சரிதத்தை உலகென்றும் உறவாது. ஸ்ரீலங்கா 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 ஸ்ரீலங்கா. இளைஞன் என்ற வார்த்தையில் எனக்கு 1000 கோடி சொந்தம் இருக்கு. ரத்தம் சிந்திய கூட்டமடா, இந்த உயிருக்கு அஞ்சாமைந்தனடா. இலங்கை என்று உரைத்திடும் போது உறவாய் இணையும் பெருமை நமக்கு. என் மண் எனக்கு பெருமையடா, என் கண் முன் வளரும் உயரமடா. மாண்டிடுவோம் மாண்டிடுவோம் இலங்கை மன்னதிலே, முகந்திடுவோம் பேசிடுவோம் இலங்கை பெருமைகளே. ஸ்ரீலங்கா 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 ஸ்ரீலங்கா.
மக்கள் என் தேசம் எல்லோரும் ஓரணியில் ஏற்பாடு பட்டாலும் தாய் மண்ணை உயர்த்திடுவோம். என் தம்பி தங்கைகளாய் தாயின் பிள்ளைகளாய் நாட்டிற்கும் மக்களுக்கும் உழைக்க முனைந்திடுவோம். பலவர்ண கொடி முன்னே எம்மதமும் சம்மதமாய் கரமேற்றி நின்றிடுவோம். தேசிய ஒற்றுமை காத்திடுவோம். ஒழுக்கத்தில் தலை சிறந்து சமத்துவத்தை கடைபிடித்து ஒன்றிணைந்து வாழ்ந்திடவே உறுதி அளிக்கின்றோம். ஸ்ரீலங்கா 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 ஸ்ரீலங்கா. அழகிய முறையில் பாடலொன்றை இசைத்துச் சென்ற அச்சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இலங்கை திருநாட்டின் சட்ட திட்டங்களை பேணி நடப்போம் எனும் கருப்பொருளில் ஆங்கில மொழி மூல உரை ஒன்றை நிகழ்த்த சகோதரி ஹாரூன் பாத்திமா ஹனியா அவர்களை அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah. Amma ba'd. In the name of Allah, the most gracious, the most merciful. Respected principal, honorable teachers, dear students and beloved sisters in Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today, as we celebrate Independence Day, we reflect on the blessing of freedom and the responsibilities that come with it. One of the greatest celebrities we have as citizens is upholding the laws of our country. From an Islamic perspective, obeying the law is not just a legal duty, but a moral religious obligation. Islam emphasizes the importance of justice, discipline, and social harmony. Allah commands us in the Quran, A'udhu billahi minash shaitanir rajim. O you who have believed, obey Allah and obey the messenger and those in authority among you. Surah An-Nisa. This verse teaches us that as long as the laws of the land do not contradict the commands of Allah, we must respect and follow them. Sri Lanka, as the homeland, has given us security, opportunities, and the place to practice our faith. In return, Islam teaches us to be law-abiding, honest, and responsible citizens. The Prophet Muhammad ﷺ was a model of justice and respect for the law. Even before he received prophethood, he was known as Amin, the trustworthy, because of his fairness and honesty in society. Dear sisters, upholding the laws of Sri Lanka means respecting the right of all people regardless of religion or ethnicity, following traffic rules, tax laws and regulations that maintain peace and order, avoiding corruption, dishonesty and any action that harms society. True patriotism is not just about celebrating Independence Day. It is about working every day to build a nation based on justice, peace and respect for the law. As students of Darda Islamic Ladies College, we have a duty to uphold Islamic values while being model citizens of Sri Lanka. May Allah guide us to righteous, law-abiding citizens who contribute the peace and prosperity of our nation. May He bless Sri Lanka and protect it from harm. Thank you very much. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இதுவரை உரை நிகழ்த்தி சென்ற அச்சகோதரிக்கு நன்றிகள். எமது சிறு உரை வழங்க உம்மு தர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் அதிபர் கலாநிதி அல் ஹாஃபில்
எம்ஐஎம் சித்திக் அஸ்ஹரி அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் அக்கரைப்பற்று உம்முதர்கா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினால் அதன் அழகிய எழில்மிகு முன்றலிலே அமைய பெற்றிருக்கின்ற முராவோடையின் மாநகர சபை கட்டிடத் தொகுதியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு சமூகம் தந்திருக்கின்ற கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், அதே போன்று கல்லூரியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவியர்கள், நலன் விரும்பிகள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது கல்லூரியின் தூர நோக்குகளில் பிரதான இலக்குகளில் ஒன்றான தேசத்தை சேர்ந்திருத்தல், தேசத்தை சார்ந்திருத்தல் என்ற உயரிய தொனிப்பொருளில் தேசத்தை வளப்படுத்தல், தேசத்தை கட்டியெழுப்புதல், தேசத்தை நேசித்தல் என்கின்ற விரிந்த பல கருத்தாடல்களில் ஒரு அங்கமாக இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சுதந்திர தினத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறிய செய்தியோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நாம் வாழுகின்ற இலங்கை தேசம் இந்து சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிக்கப்படுகின்ற ஓர் அற்புத அழகிய தேசம். உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் இலங்கை தேசம் போன்ற ஒரு தேசத்தை எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது எனது உறுதியான கருத்து. ஐரோப்பாவாக இருந்தாலும், ஆப்பிரிக்காவாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், எந்த கண்டமாக இருந்தாலும், ஆசியா கண்டத்தில் இந்து சமுத்திரத்தில் அமைய பெற்றிருக்கின்ற எங்களது இலங்கை தேசம் போன்ற ஒரு தேசம் எங்கும் இல்லை. இந்த இலங்கை தேசத்தில் அக்கரைப்பற்றை போன்ற ஒரு அழகான ஒரு எழில்மிகு ஊர் எங்கும் இல்லை என்பதுதான் எங்களது பலமான உறுதியான கருத்து. எனவே அந்த வகையில் இந்த தேசம் எப்பொழுதும் மறுமலர்ச்சியோடும் நிறைந்த செழிப்போடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புகிறோம். நாம் வாழுகின்ற இந்த வரலாற்று காலகட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார பிடிக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம். இந்த நாட்டிற்கு புதிதாக இந்த நாட்டை ஆளுவதற்கு புறப்பட்டிருக்கின்ற ஆட்சியை பெற்றிருக்கின்ற இந்த நாட்டில் மிக பெரும்பான்மை வெற்றியோடு வந்திருக்கின்ற இந்த அரசு, குறிப்பாக இந்த நாட்டின் இன்றைய தலைவர் அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த தேசத்தை வெற்றிகரமாக வழிநடாத்தி இந்த தேசத்தின் மறுமலர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். அதற்கான அனைத்து ஆற்றல்களும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற பிரார்த்திக்கிறோம். எங்களது இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இலங்கை பிரஜைகளாக வாழுகின்ற நாம் இலங்கையர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் வாழ வேண்டும் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் உண்மையான இஸ்லாமியர்களாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்பது முதலாவது அம்சம். இது இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற போதனை. ஒரு சிறிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலிருந்து மதீனா நகருக்கு செல்கிறார்கள், ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். அங்கு சென்றதும் மதீனா நகர் அந்த ஹிஜ்ரத்து செல்லுகின்ற அந்த காலப்பகுதியில் ஹிஜ்ரத்துக்கு முன்பு ஒரு ஒரு பீடை உள்ள ஒரு இடமாக பார்க்கப்பட்டது. அதாவது அதிகம் அங்கு செல்பவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. நான் பேசுவது ஹதீஸ். ஹிஜ்ரத்து சென்ற
சஹாபாக்களுக்கு, குறிப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற அபூபக்கர் சித்திக், ஆமிர் பின் ஃபுஹைரா, அதே போன்று சீதனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. சென்ற உடனேயே கடும் வருத்தம். இப்பொழுது அவர்கள் சில கடினமான வார்த்தைகளை கடிந்து கொண்டார்கள். அழகான ஒரு தேசத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்ட அவர்கள் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவார்கள் மக்காவாசிகள் என்ற தோரணையில் எல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள். இப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மதீனமா நகரை, மக்கமா நகரை நாங்கள் நேசித்ததை போல இந்த மதீனமா நகரையும் நேசிக்க செய்வாயாக, அல்லது அந்த மக்கமா நகரை விட அதிகமான நேசத்தை இந்த மதீனமா நகருக்கு, இந்த மதீனமா நகர் பற்றி எங்களுக்கு தந்து விடுவாயாக. மிகவும் ஆழமான பிரார்த்தனை. வாழுகின்ற தேசத்தை, வாழுகின்ற பூமியை, பிறந்த மண்ணை ஒவ்வொரு இஸ்லாமியனும் நேசித்தால்தான் அந்த மண்ணை வளப்படுத்துவதற்கு முன் வருவான். இது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில், ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கின்ற அந்த ஆரம்ப காலத்தில் செய்யப்பட்ட பிரார்த்தனை. அந்த தேசத்தை, அந்த மண்ணை, அந்த மதீனமா நகரை நேசிக்காமல் அவர்களால் ஒரு இஞ்சி கூட நகர முடியாது என்பதுதான் உண்மை. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பாடசாலையாக இருக்க, ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம். அது எழுச்சி பெற வேண்டும் என்றால், அது வளம் பெற வேண்டும் என்றால் அதனை நாம் நேசிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதனை நேசிக்க வேண்டும். ஒரு வியாபார ஸ்தலம், அந்த வியாபார ஸ்தலத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் அதனை நேசிக்காதவரை அதன் எழுச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. இது இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற வலுவான சிந்தனை. எனவே இந்த சுதந்திர தினத்தில் நாம் எல்லோரும் இஸ்லாமியர்களாக, இலங்கையர்களாக இந்த தேசத்தை நேசித்து வாழுவோம் என்று கூறி சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உம்மு தர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி அக்கரைப்பற்றின் மீரா நகர் பகுதியில் எழில் மிகு அழகான ஒரு சூழலில் அமையப்பெற்று கம்பீரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி. பெண் மாணவியர்களை உள்வாங்கி இந்த தேசத்திற்கும் முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தின் அழகிய தூதுத்துவத்தை கொண்டு செல்வதற்கான பெண் ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களது இலக்கு இன்னும் சில காலங்களில் சர்வதேச ரீதியாக இது ஒரு மிக பெரும் கவனத்தை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை இந்த நேரலை ஊடாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை உரை நிகழ்த்திய எம் கல்லூரி அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியுரை மற்றும் துவா பிரார்த்தனை நிகழ்த்துவதற்கு உம்மு தர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் உப அதிபர் அஷேக் என்.எம். அப்துல் ஹஃபீல் ரஷாதி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபைக்கு பணிவோர், எமது இந்த திருநாட்டின் 77வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் சமயத்தில், கொண்டாடும் விதம் எம்மை அழகுபடுத்திய எமது மாணவ செல்வங்கள், எமது நிர்வாக உறுப்பினர்கள், எமது உஸ்தாத்மா, எமது அதிபர் மற்றும் அனைத்து பெற்றார்கள், நிருபர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியதோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி செலுத்தி இந்நிகழ்வை உரிய நேரத்தில் நடாத்தி அதற்கு எல்லா வகையில் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தி தந்த இந்த அக்கரைப்பற்று மாநகர சபையின் இந்த கட்டடத்துக்கு உரிய உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றி செலுத்தி அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் கூறி எனது நன்றி உரையை நிறைவேற்றுகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. جزاك الله. நாங்கள்